இது ஃபுல்லாக உங்கள் மரம் தானா சார்? ஆமாம். நாங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம். சாத்தனூர் பேர் அங்கே பார்க் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறோம். அங்கே போய் காமிக்கிறோம். சாத்தனூரில் எத்தனை கிலோமீட்டர் சார்? ஒரு 2 கிலோமீட்டர். அப்படியா சார்? உங்கள் வீட்டில் வேறு யார் யாரெலாம் இருக்காங்க? எங்கள் அம்மாவோட தங்கச்சி மகனா வந்திருக்காங்க. தங்கச்சி மகன் வந்திருக்காங்க. யார் யாரெலாம் சார்? ரக்ஷிதா யார் சார்? எங்கள் அம்மாவோட தங்கச்சி மகன். ஓ, லாஸ்ட்டு மகளா சார்? ஆமாம். மாதேஷ், சித்தப்பா, சித்தி வந்திருக்காங்க. மாதேஷ் யார்? மாதேஷ் ரக்ஷிதாவோட அண்ணன். ஓ, சன்லைட் சூப்பராக இருக்குது சார். உங்கள் ஊருக்கு வரவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே உங்களோட நிலம் தானா? ஆமாம். எத்தனை ஏக்கருக்கு? 1 ஏக்கர். பக்கத்திலே கடை இருக்கா? எங்க வாங்க கொஞ்சம். இந்த வீட்டில் ஆமாம், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு சார். போச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹிந்து கோயில், இந்த பக்கம் பார்த்தா முஸ்லீம் கோயில். சரி, பின்னாடி திரும்புவேன்னு பார்த்தா அந்த இருக்கு பாருங்க, கிறிஸ்டின் கோயில். எல்லா சைடும் 3 சைடும் கலந்த ஊர் தான் இவங்களோட ஊர். ஸோ இந்த சாத்தனூருக்கு போகிறவங்களாம் இவங்க ஊருக்கு கண்டிப்பாக வாங்க. பஸ் ஸ்டாப்லேயே இவங்க அப்பாவோட கடையும் இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அழகாக இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. தென்னை மரம் எவ்வளோ அழகாக. யார் காலையில் என்ச்சோட தண்ணி ஊற்றுவாங்க சார்? நாங்களே. ஊற்றுவீங்களா? உங்கள் ஊருக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் சார் சாத்தனூர்? நானும் ஊருக்கு வரலான்னு இருக்கேன். 2 கிலோமீட்டர் மட்டும்தானா? நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 6th. முருங்கைக்காலாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லொக்கேஷன்லேயே எனக்கு அந்த சன் மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், அந்த மாங்காய் மரமும் உங்களது தானா? ஆமாம். எப்படி சார் இங்கேருந்து அங்கெல்லாம் மாங்காய் மரம் வச்சுருக்கோம்? நாங்கள் தான் போய் அந்த வீட்டில் ஃப்ரீயாக கொடுத்தோம். அது இப்போ வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. வீடு அவங்கள்ட்டு. அந்த இது மட்டும். இந்த வீடு எத்தனை லட்ச ரூபா சார்? ஒரு 2 லட்சம். அப்படியா? ஆமாம், மண் தரனால கொஞ்சம் கம்மி தான் சார். சரி, உங்களோட சிஸ்டர்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். எனக்கு 2 அக்கா இருக்கு. ஒரு அக்கா ஸ்கூலுக்கு போகுது. அக்கா ஸ்கூல் முடிச்சு வேலைக்கு போகுது. காலேஜ் படித்து முடிச்சிட்டாங்களா? அவங்க நர்சிங் தான் படிக்கிறேன்னு வேற ஒரு வீடியோவில் சொன்னீங்க. ஆமாம், நர்சிங் படிக்கிறாங்க. அது படித்து முடிச்சிட்டாங்க. ஸோ காய்ஸ், இவங்க வந்து எப்படின்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து இவ்வளோ இதுவாக வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வந்து சாத்தனூர் ஃபங்க்ஷனுக்கு இல்லை எங்கேயாவது இங்கே இருக்கிற ராமேஸ்வரம் இதுக்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஊருக்கு வந்துட்டு போங்க. ரொம்ப உங்களுக்கு அழகான மகிழ்ச்சியை கொடுக்கும். எல்லா சைடும் பச்சை. இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது கூட இருக்காது, ஒரு மரம் கூட இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களால தான் இப்போ இந்த ஊரே பச்சை பசேன்னு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார்.
பாதி சைடு மட்டும்தான் வீடு கட்டிருக்காங்க. பாதி சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பச்சை பசைன்னு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா முருங்கைக்காய் மரம், மாங்காய் மரம். சார் ஊர்லேயும் உங்களோட நிலம் தான் இருக்குன்னு உங்களோட அம்மாச்சி சொல்லியிருக்காங்க. எத்தனை ஏக்கர் சாங்க? 5 ஏக்கர். ஓ, அந்த சைடு 2 ஏக்கர், இந்த சைடு 5 ஏக்கர். அப்போ இந்த சைடு 3 ஏக்கர். பின்னாடி சைடு 4 ஏக்கர். சார் உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை தான் பார்க்குறாங்க. ஆ, அக்கா வேணாதுன்னு படிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் படிப்பில்? நல்லா படிச்சு. எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுல இந்த கிளைமேட் தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ காய்ஸ், இந்த ஊருக்கு நீங்கள் மறக்காமல் வாங்க. ஏன்னா இந்த ஊரில் கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இன்னைக்கு தான் இந்த மாதிரி இருக்குது. நாளைக்குலாம் வெயில் அடிச்சிருமா சார்? இருந்தாலும் இவங்க ஊருக்கு வாங்க. நம்ம ஊர் சென்னைக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் மட்டும்தான் அடிக்கும். எந்த சைடு பார்த்தாலுமே இந்த மரங்களே கிடையாது, ஃபுல்லாக பில்டிங்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். அங்கே செடி இருக்காது, மரம் இருக்காது, ஒரு நெல் கூட இருக்காது. நம்மளுக்கு நேச்சரே ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு சென்னை இருக்குது. ஆனால் இவங்க ஊரை பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு. இப்போ தான் நான் காலையில் தான் சாத்தனூருக்கு போயிட்டு வந்தேன். இதுக்கும் மேலே அவங்க 2-3 வீடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல சார்? சரி, ஓகே. எங்களுக்கு 1 ஏக்கர் தர முடியுமா? சரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் இந்த டெம்பிளுக்கு போங்க, நல்ல பெரிய டெம்பிள். இந்த சைடு அந்த டெம்பிளும் பெரிய டெம்பிள், அந்த சர்ச்சும் பெரிய இதுதான். அங்கே இருக்கிற அந்த மசூதி அதுவும் பெரிய இதுதான். அங்கே இருக்கு பாருங்க மசூதி, எல்லாமே பெரிய இதுதான். இவங்க ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதுவும் இவரை நாங்கள் பாராட்டே ஆகணும். இவருக்கு நாங்கள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். சரி, ஓகே, பாய் சொல்லுங்கள் சார்.